Hi friends, welcome to SudhaSri Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அவல் முறுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான முறுக்கு இது. இது மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முறுக்கு. செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம் அதுல. இத பார்த்து நீங்க செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த முறுக்கு எவ்வளவு மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் உடைச்சு காட்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். இந்த அவல் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? அவல் முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல இந்த கப்பில் ஒரு கப்பு நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் நல்லா அழுக்கு போக நல்லா அலசி எடுத்துகிட்டு வரலாம். இந்த கெட்டி அவலை நான் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி அழுக்கு போக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது இந்த அவல் முழுகிற அளவுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கணும். சுடு தண்ணியில் இது நமக்கு நல்லா ஊறணும். இந்த அவல் சுடு தண்ணியிலே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்படி அவல் எடுத்து இப்படி நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நல்லா மாவு மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதுலேயே அதிகப்படியான தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம பிழிஞ்சு விட்ருவோம். தேவைப்பட்டால் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அவலை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சுடு தண்ணியிலேயே ஊற வச்ச இந்த அவலை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது அரிசி மாவு அதே மாதிரி ஒரு கப்பு. பொட்டுக்கடலை மாவு. இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் முறுக்கே. அதனால் எப்பயுமே நான் பொட்டுக்கடலை மாவு தான் சேர்க்குறது. பொட்டுக்கடலை மாவு ஒரு அரை கப்பு. வெள்ளை எள்ளு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனு. உப்பு கையில் எடுத்தால் தான் நமக்கு அளவு புரியும். அதனால் உப்பு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தான் சேர்க்கணும். இந்த அவல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஈரப்பதமாக இருக்குது, அதுவே போதும். தேவைப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க முறுக்கு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நமக்கு அச்சில் போட்டு பிழிகிற அளவுக்கு இந்த பதம் வரணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே நம்ம ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கலாம். இப்போ சூடாக இருக்கும். ஒரு கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக முறுக்கு மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. நம்மளோட அவல் முறுக்கு மாவு பிழியறதுக்கு தகுந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ அடுத்தது எப்படி பிழிஞ்சு சுடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து அது மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி 3 கண்ணுள்ள இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்று எடுத்து உள்ளே வச்சுருவோம். இப்படி 2 சுத்தம் 3 சுத்தம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம எடுத்து சுற்றி எடுத்துக்க வேண்டியது தான். லாஸ்ட்டாக வரதை இப்படி ஒட்டி விட்டுட்டோம்னா பிரியாமல் இருக்கும். ரொம்ப அழகாக பிழியறதுக்கு சூப்பராக வருது. இந்த மாதிரி ரெடியாக பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு டக்குன்னு போட்டு எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒவ்வொரு முறுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். அடுத்த பக்கத்துக்கு இப்படி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் 2 பக்கம் நல்லா வேகும். இப்போ சத்தம்லாம் அடங்கிட்டே இருக்குது. நம்மளோட
நம்மளோட அவல் முறுக்கு நல்லா சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு, நல்லா கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ இந்த முறுக்குகளை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக நம்மளுடைய அவல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வரலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுடைய அவல் முறுக்கு ரெடி. உங்களுக்கு இந்த அவல் முறுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.